15 வருஷமும் கிடப்புல கடந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே துரிதப்படுத்தி அவசரப்படுத்தி நம்பர் 1 முதலாவதாக அவன் கையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. சொப்பனத்தை மட்டும்தான் அவன் சொல்றான். இந்த மாதிரி நடக்க போது 7 வருஷம் நல்ல காலம், 7 வருஷம் பஞ்சகாலம். அந்த 7 வருஷத்தினுடைய பஞ்சகாலம் மகா கொடியதா இருக்கும். அதுல தப்பிக்கணும்னா நீங்க 7 வருஷம் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இவரே சொல்றார், யாரையாவது ஒருத்தரை, ஞானமுள்ள ஒருத்தரை ராஜா ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அங்கிருந்து ஒரு குரல் வருது, அது வேற யாரும் இல்லப்பா, அதுக்கு தகுதியான ஆள் யாருதான். இதுக்காக தான் 15 வருஷம் உன்னை கர்த்தர் அங்க வச்சு புடமிட்டாரு. அவர் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டார். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் பஞ்சு மெத்தையில மேல நடக்க வைக்கல. கர்த்தர் உபத்திரவத்தின் குகையில உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களுக்காக மேடைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பொறுப்புகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், பொறுப்புகள் உங்கள் கையிலே கொடுக்கப்படும். அது தீவிரமாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற யாருக்கும் அவங்கள பத்தி தெரியாது. என்ன திடீர்னு இவனுக்கு இப்படி ஒரு பதவியை கொடுக்குறீங்க, திடீர்னு இவனுக்கு இப்படி எப்படி ஏத்துக்குவாங்க அந்த ஜனங்கள்? கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா ராஜா சொல்லிட்டா, நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, அவனுக்காக தான் இந்த பொறுப்பு காத்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. பாஸ்டர் 15 வருஷமா கிடப்புல கிடக்குறேன், இனி போய் நின்னு, இனி பழகி, இனி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி எப்போ எனக்கு அந்த இது கிடைக்கும், எப்போ அது இனி எனக்கு வரும், இனியெல்லாம் வராது அப்படின்னு உங்க மனசுல நிக்குதா? யோசேப்பை ஆண்டவர் தீவிரமாய் கொண்டு வந்து ஒரே இரவுக்குள்ள, சில மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் அவனுக்காக பொறுப்பு அவன் தலை மேல கர்த்தர் வைக்க முடியுமானால், என் தேவன் உண்மை உள்ளவர், உங்களுக்கும் அப்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காக எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, என்னை தீவிரமாய் விசாரியும். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க, ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவன். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இயேசுவே, தீவிரப்படும், தீவிரப்படும் ஆண்டவரே, தீவிரப்படும் ஆண்டவரே, என் விஷயத்துல தீவிரப்படும் ஆண்டவரே. எப்படி பார்வோன் மோசேயை அழைத்தானோ அதே போல இப்பொழுது என்னை அழைப்பீராக.